ஹாய் வியூவர்ஸ்! நெய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நெய் சாதத்துக்கு என்ன செஞ்சுக்கோங்க, அடுப்பில ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட என்ன செஞ்சுக்கோங்க, நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா என்ன ஆகட்டும், ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில பட்டை, கல்பாசி, கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி முக்கு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவையும் என்ன செஞ்சுக்கோங்க, காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக என்ன செஞ்சுக்கோங்க, எண்ணெயில வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசி என்ன செஞ்சுருக்கேன், நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிங்கிறதுனால 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க, கொதிக்க விடுங்க. நல்லா என்ன செய்யணும், தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, விசில் போட்டுருங்க. விசில் 2 விசில் வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அந்த கேஸ்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த சாதத்தை கிண்டி விடுங்க. கிண்டிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். ஃபுல் போர்ஷனை என்ன செஞ்சுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா என்ன செய்யும், அந்த அரிசி உதிரி உதிரியாக வரும். உதிரி வந்து ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா டேஸ்டியான நெய் சாதம் ரெடி. வீட்டில் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.